நீங்க நினைச்சா தீர்க்க முடியாத பிரச்சனையா? என்ன ஒண்ணு நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கணும், அவ்வளவுதான். மேடம், நாம இது வரைக்கும் இல்லீகலாவே யோசிச்சிருக்கிறோம். லீகலா யோசிச்சா என்ன? ஆமால, நேர் வழியில யோசிக்காமலே விட்டுட்டோமோ? சான்ஸ் வந்தது, அந்த இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி மிஸ் பண்ணிட்டான். ரூட்டு கட்டிடுச்சு மேடம். கையிலேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது எதுக்காக ரவுடியை தேடி அலையுறீங்க? முத்துப்பாண்டி கிட்ட சொல்லி மெய்யப்பனை ரவுண்ட் பண்ண சொல்லுங்க. மெய்யப்பனா? எதுக்கு? மொட்டை தலைய மடிச்சு முழங்கால் பக்கம் வச்சு ஓங்கி ஒரு அடி அடிச்சா தானா ஷாலினியை கூட்டிட்டு போக போறான். அவனால தானே இவ்வளவு பிரச்சனையா? அவனே ஷாலினியை பார்த்துக்கிட்டோம். அப்போது உலகம் உருண்டேன்னு உருளை தலையை புரிஞ்சுக்கிட்டோம். என்ன நீ எடுத்துக்கிட்ட 25,000க்கு கணக்கு சரியா போயிடுச்சா? அது உங்க கணக்கு மேடம். ஆனா என் கணக்கு வேறையாச்சே. கண்ணாத்தா, கண்ணாத்தா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. குடி. யோ, என்னையா மீன் வாங்கிட்டு வர, குழம்ப ரெடி பண்ணி வைன்னு காலையில போன மனுஷன் உன் பேச்ச கேட்டு நானும் புளிய கரைச்சு குழம்பு கூட்டி வச்சிருக்கேன். போன மனுஷன் ஆளைய காணோம், மீனைய காணோம். எங்கயா போன? மீன் வாங்க தான் போனேன். ஆனா நானே தூண்டில மாட்டிக்கிட்டேன். யோ, என்னையா குடிக்காமலே ஏதோ உளறிட்டு இருக்க? உனக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்ய போறேன் கண்ணா. ஆமா, என்னைக்குதான் நீ எனக்கு பிடிச்ச காரியத்தை செஞ்சிருக்க? புதுசா பிடிக்காத காரியத்தை செய்யறதுக்கு விஷயத்த சொல்லியா? இல்ல, ஷாலினிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுக்கணுமா? இல்லன்னா நீயும் நானும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணுமா? போலீஸ்கா? ஆமா, அந்த வாத்திச்சு ஜெயந்தி இல்ல, அவ என்ன சிக்க வச்சுட்டா. நடந்தது என்னன்னு சொல்லியா? உங்ககிட்ட மீன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அப்படியே அந்த மிலிட்டரிய பார்த்து கொஞ்சம் பணம் கேட்கலான்னு அவன் வீட்டுக்கு போனேன். அவர் ஷாலினி ஜெயந்தி வீட்டுக்கே போயிட்டு தான் சொன்னாரு. அங்க போய் ஷாலினியை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தனா வணக்கம் சார். வண்டியில சார், நான் ஒரு தப்பு பண்ணலையே. நீ என்ன தப்பு பண்ணன்னு ஜீப்ல ஏறினதுக்கு அப்புறம் சொல்றேன். ஏறா வண்டியில. என்ன சார் இது அநியாயமா இருக்கு. நான் பாட்டுக்கு பேசாம போய்கிட்டு இருந்தேன். என்ன போய் ஓவரா பேசுன அப்புறம் கஞ்சா கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன். ஒழுங்கா சொல்றது செய்யடா. ஏறா சார். ஏறடா. ஏத்தியா? என்ன சார்? சார் சார் எதுக்கு சார்? இறக்கியா விட. வாயா கீழ. வாயா. சார், வாடா இப்படி. சின்ன வயசுல எவ்வளவு ஒரு பொண்ணை வளர்த்தங்கிறதுக்காக அதை சொல்லிய பல குடும்பங்களோட நிம்மதியை கெடுக்கிற. இதை எந்த செக்ஷன்லடா போடுறது? பொண்ணை கடத்தி வித்தின்னு போடவா? நான் விக்கல சார். பின்ன மகேஷ் வீட்டுக்கு அந்த ஷாலினி எப்படி வந்தா? குழந்தையா இருக்கிறப்போ அவளை தத்தெடுத்தாங்க. ஓ, நீ தானே கொடுத்த? ஆமா. உனக்கு எப்படி கிடைச்சா? சரி, ஜெயந்தி அம்மா மக அமலாவுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க உன்னை கூப்பிட்டு பணம் கொடுக்கற, ஷாலினிய வீட்டுல இருந்து கூட்டு போன்னு சொன்னாங்கல்ல? ஆமா சார். ஆனா நான் பணம் வாங்கல. அதுக்கு ஒத்துக்கலையே. ஏன் ஒத்துக்கல? இப்போ ஒத்துக்கோ. என்ன என்ன ஒத்துக்கணும் சார்? நாளைக்கு நம்ம ஜெயந்தி அம்மா வீட்டுக்கு போறோம்.
அவங்க ஷாலினிய உங்க கூட அனுப்புவாங்க. உன் வீட்டுக்கு கூட்டு போய் அவளை ஓம் மகளா நினைச்சு வளர்க்கணும். ஏய், ஏய், சீ, கத்தாத. இதுக்கு நீ ஒத்துக்கல, போன மாசம் சென்னையில நடந்த கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு, பிராத்தல் இதெல்லாம் கேஸையும் ஒத்துக்கிட்டு நீ உன் பொண்டாட்டியும் கவர்மெண்ட் விருந்தாலேயே போக வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? ஒத்துக்கிறேன் சார். எத கொலை கொள்ளை பிராத்தலையா? ஐயோ இல்ல சார், ஷாலினி என் மக தான். ஷாலினியை நான் தான் பெத்தேன், நான் தான் வளர்த்தேன். ஷாலினி என் மக தான். நான் ஒத்துக்கிறேன் சார். வெரி குட். அப்படியே இன்னொரு உண்மையை சொல்லிடு. உனக்கும் அந்த கேர்னலுக்கும் என்ன கனெக்ஷன்? ஒரு கனெக்ஷன் இல்லை சார். அப்பப்போ அவர் எனக்கு மிலிட்ரி சரக்கு தருவார், அவ்வளோதான். ஓ, தேவைப்பட்டா அதையும் தோண்டி எடுக்கிறேன் உன் தொண்ட குழியிலிருந்து. ஐயோ, என்னையா இது? கிணறு வெட்ட போய் பூத கிளம்புன கதையாயிடுச்சு. ஷாலினியை கூட்டிட்டு வந்தா நீ என்ன உள்ள சேர்க்க மாட்ட, கூட்டிட்டு வரலன்னா இன்ஸ்பெக்டர் என்ன உள்ள அனுப்பிடுவான். மொட்டை தலைக்குள்ள மூளை கொதிக்கிறது உனக்கு கேக்குதா? ஐயோ, நீ என்ன பண்ற? நாளைக்கு முதல் வேலையா அந்த ஷாலினி இங்க கூட்டிட்டு வந்துறியா? நீ நிஜமாவே சொல்ற? பின்ன ஜெயில வந்து உன் கூட குடும்பம் நடத்த சொல்றியா? அப்போ ஷாலினிய அழைச்சிட்டு வந்துட்டுமா? அழைச்சிட்டு வந்து தொலை. அவளுக்கு எத்தனை நாள் தான் வடிச்சு கொட்ட போறேன்னு தெரியல. கொஞ்ச நாள் பொறுத்துக்க, அதுக்குள்ள அவங்களே நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. வரலனா எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஜெயந்தி யாரு, ஷாலினி யாரு, இந்த மெய்யப்பன் யாருன்னு தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, அவங்க தலையில கொள்ளி வச்சா வர வேண்டியவங்க தானா துள்ளிக்கிட்டு வருவாங்க. நீ ஏண்டி கவலைப்படுற? ஆமா, பேசுறதுலாம் நல்ல வக்கனையா பேசு, காரியத்துல கோட்டை விட்டுரு. உன்ன மாதிரி ஓட்ட சட்டியை வச்சுட்டு எப்படிதான் நான் மிச்ச காலத்தை ஓட்ட போறானோ. இரு, சோத்த ஆக்கி வச்சிருக்கேன், கொட்டிட்டு படு. கொண்டார அஞ்சலி நல்லெண்ணெய் வழங்கும்